Students, now see example 7.25. Prove that determinant of A equal to determinant of Q plus R whole square, P square, P square. Q square into second term R plus P whole square, Q square. R square, P plus Q the whole square equal to 2PQR into P plus Q plus R the whole cube. Okay, now prove it. சரிங்களா? இப்போ என்ன செய்யணும்னா determinant of A already நம்ம கொடுத்துட்டாங்க. determinant of A is equal to this determinant எடுத்துக்கோம். இப்போ இந்த டேர்ம்ஸ்ல பாத்தீங்கன்னா some cyclic order இருக்குது. சரிங்களா? PQR அப்படிங்கற பொசிஷன் இருக்குது. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும்னா P ஒரு ரூட், Q ஒரு ரூட், R ஒரு ரூட், P plus Q plus R the whole cube இன்னொரு ரூட்ஸ் அப்படி கொடுக்கணும். சரி, இங்க நம்ம லீடிங் டயகோனல்ஸ் ஓட டிகிரி என்னன்னு பாத்தீங்கன்னா 2 2 2 மூணுக்கு ஆட் பண்ணா 6 அப்படி கிடைக்கும். சோ அப்போ நமக்கு 6 ஃபேக்டர்ஸ் கிடைக்கும். சரிங்களா? அந்த 6 ஃபேக்டர்ஸ் சால்வ் பண்றதுக்கு என்ன செய்யணும்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் A equal to இப்போ என்ன பண்ணுவோம் P equal to 0 சப்ஸ்டிட்யூட் பண்றதுல Q plus R whole square இது 0 0 வரும். அடுத்து இங்க Q square இந்த இடத்துல என்ன வெச்சோம் 0 கொடுத்தா R square இங்க Q square. இந்த இடத்துல R square இங்க P 0 கொடுத்தா Q square. சோ C2 ல இருந்து என்ன பண்றோம்னா R square வெளிய எடுத்துறோம். C3 ல இருந்து Q square வெளிய எடுத்துறோம். R square into Q square determinant of balance Q plus R whole square Q square R square 0 1 1 0 1 1. இப்போ C2 C3 ஐடென்டிக்கலா இருக்கு. இந்த determinant value 0. R square into Q square 0. So this determinant is 0. சரிங்களா? Next by the factor theorem P minus 0 is a factor of determinant of A. And then இதை எப்படி ரைட் பண்ணலாம்? that is P is a factor of determinant of A அப்படி ரைட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ similarly Q 0 னு கொடுத்தாலும் சரி R 0 னு கொடுத்தாலும் சரி determinant of A 0 னு கொடுக்கணும். அப்போ Q R are also factors of determinant of A. இப்போ Q ம் R ம் also factors of determinant of A. சப்போஸ் நம்ம இதோட சால்வ் பண்ணோம் அப்படினா இங்க எத்தனை ஃபேக்டர் கண்டுபிடிச்சிருக்கோம் PQR கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ இதோட டிகிரி என்ன கிடைக்கும்னா 3 னு கிடைக்கும். பட் இங்க லீடிங் டயகோனலோட டிகிரி 6 னு வருது. ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் எடுத்தோம்னா என்ன வரும் 3 minus 6 minus 3 3 கிடைக்கும். நம்ம 3 வரும்போது நம்மட்ட பின்னாடி கான்செப்ட் இல்ல. நம்ம கான்செப்ட் எது மட்டும் தான் பார்த்திருக்கோம் m = 0 பார்த்திருக்கோம், m = 1, m = 2 மட்டும் தான். இந்த 3 கான்செப்ட் மட்டும் தான் பார்த்திருக்கோம். சரிங்களா? இப்போ நம்ம என்ன செய்யறோம்னா இன்னொரு ரூட்ஸ் நல்லா அஸ்யூம் பண்றோம். p + q + r = 0 அப்படி அஸ்யூம் பண்றோம். அதுல p + q எப்படி எழுதலாம்? r அங்க போகும்போது மைனஸ் தான். q + r p அங்க போகும்போது மைனஸ் தான். அந்த p + r q அங்க போகும்போது மைனஸ் இப்படி ரைட் பண்ணாங்களா? இத வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் A ல சப்ஸ்டிட்யூட் பண்றோம். சோ q + r என்ன எடுத்துறோம்? மைனஸ் p எடுத்துறோம். அப்போ மைனஸ் p the whole square is what? p square அப்படி ரைட் பண்ணலாம். p square as it is. and the next q square இத எப்படி ரைட் பண்ணலாம் அப்படினு பாத்தீங்கன்னா minus q the whole square that means q square again q square. அடுத்து r square p + q எப்படி ரைட் பண்ணலாம்? minus r னு ரைட் பண்ணலாம். அப்போ minus r the whole square is r square. சரிங்களா? இது பாருங்க p square r square அப்போ 3 columns are identical இருக்கு. அப்போ c1 c2 c3 are identical. அப்போ determinant of A = 0. since all the 3 columns are identical நம்ம இதுக்கு முன்னாடி ஃபேக்டர் தியரத்துல பார்த்திருக்கோம் 3 rows identical. ஓகேங்களா? 3 rows identical. then this determinant is 0. then factor எப்படி கிடைச்சிருக்கும் அப்படினா x - a r power x - a the whole power r - 1 is a factor அப்படினு பார்த்தோம். is a factor of determinant of A பார்த்தோம். r அப்படிங்கிறது number of rows or columns are identical பார்த்தோம். இங்க எத்தனை rows identical? 3 rows identical. அப்போ therefore இங்க 3 கொடுத்தா 3 - 1 is what? 2. அப்போ இங்க எது ஃபேக்டர் அஸ்யூம் பண்ணிருக்கோம்? p + q + r - 0 the whole power 2 is a factor of determinant of A. once again x - a whole power r - 1 is a factor of determinant of A. இங்க நம்ம என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோம் அப்படினு பாத்தீங்கன்னா p + q + r - 0 the whole power என்ன வந்துரும் 3 - 1 வந்துரும் because 3 rows are identical. 3 - 1 is what? 2 is the factor of determinant of A. சரிங்களா? அப்ப ஆல்ரெடி எப்படி ரைட் பண்ணலாம்? p + q + r the whole square is a factor of determinant of A அப்படி ரைட் பண்ணலாம். சரிங்களா? ஓகே. இப்போ the degree of product of factors ஃபர்ஸ்ட் ஒன் கண்டுபிடிச்சோம் PQR. இப்போ கண்டுபிடிச்சோம் into p + q + r the whole square is இங்க டிகிரி 3 இங்க 2 ஆட் பண்ணும்போது 5. ஆல்ரெடி ஸ்டார்டிங்ல பார்த்தோம் the degree of product of leading diagonal elements is what? 6 ன்னு பார்த்தோம்.
சரிங்களா? அப்ப 6 க்கு 5 க்கு டிஃபரன்ஸ் எடுக்கணும். எது லார்ஜர் வேல்யூ அதுல இருந்து ஸ்மாலர் வேல்யூ சப்ட்ராக்ட் பண்றோம். அப்ப 6 minus 5 is what? 1. That is m. So m equal to 1 அப்படிங்கும்போது the other factor is what? K into a plus b plus c எடுப்போம். இங்க terms pqr அப்படிங்கிறதுனால k into p plus q plus r அப்படின்னு எடுக்கிறோம். சரிங்களா? அப்போ another factor assume பண்ணிட்டோம். அப்போ the given determinant is equal to k into இங்க இருக்கிற factor pqr into p plus q plus r the whole square into இந்த term. ஓகேங்களா? p plus q plus r மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைச்சிரும்? k into pqr into p plus q plus r the whole cube அப்படின்னு கிடைச்சிரும். that is equation 1. சரிங்களா? இப்போ இதுல k வந்து கான்ஸ்டன்ட் இருக்கு. அத வேல்யூ சால்வ் பண்றதுக்கு put k is equal to 1 q is equal to put p is equal to 1 q is equal to 1 r equal to 1. Substitute பண்ணும்போது இங்க 1 plus 1 is what? 2. 2 square is 4. Again 1 square 1. Next 1 square is 1. 1 plus 1 is 2. 2 square is what? 4. Again 1. Next r square is 1. And then 2. 1 plus 1 is what? 2. 2 the whole square is 4. Equal to here substitute k into 1 into 1 into 1 into 1 plus 1 plus 1 is what? 3. 3 cube. சரிங்களா? இப்போ டிட்டர்மினன்ட் எக்ஸ்பாண்ட் பண்ணுவோம். 4 into eliminating row column 16 minus 1 minus 1 into 4 minus 1 and then plus 1 into 1 minus 4 is equal to 1 into 1 into 1 is 1 into k is k into 3 cube is 27. That is 27k. Okay, next 16 minus 1 is what? 15. So 4 into 15. So 4 into 15 minus 1 into 4 minus 1 is 3. So minus 1 into 3. 1 minus 4 is what? Minus 3. 1 into minus 3 is what? This is equal to what? 27k. So 4, 15, 60 minus 1 into 3 minus 3. 1 into minus 3 is minus 3 is equal to 27k. 50 that is minus 6. Minus 6. 60 minus 6 is what? 54. So that is 27k equal to 54. K is equal to what? 2. So this value is substitute here equation 1. That is the determinant of q plus r the whole square, p square, q square, r plus p the whole square, q square, r square, p plus q the whole square is equal to k value is what? 2. 2 into pqr into p plus q plus r the whole cube. That is the proof, students. Hi students, now see example 7.26. In a triangle ABC, if determinant of 1 plus sin A, 1 plus sin B, 1 plus sin C, sin A into 1 plus sin A, sin B into 1 plus sin B, sin C into 1 plus sin C, this determinant equal to 0 or equal. Prove that triangle ABC is an isosceles triangle. சரிங்களா? ஒரு triangle 2 angles or 2 sides equal ஆகுதா அது நம்ம என்ன சொல்றோம்? isosceles triangle சொல்றோம். சோ இப்போ இத நம்ம என்ன செய்றோம்னா ஃபேக்டர் மெத்தட்ல சால்வ் பண்றோம். சரிங்களா? சொல்யூஷன் let determinant of a is equal to இந்த டேர்ம் அப்படியே determinant of a எடுத்துறோம். put அதுல பேர் என்ன பண்ணோம்னா sin a இருக்கிறதுக்கு sin b ஆ மாத்தணும். சோ sin a இங்க இருக்கு இந்த sin b ஐ சேஞ்ச் பண்றோம். அப்போ 1 plus sin b 1 plus sin b c2 c3 அப்படியே வரும். சரிங்களா? இப்போ இதுல இருக்கிற காலம் 1 ஆகும் காலம் 2 எப்படி இருக்கும்னா சேமா இருக்கும். சரிங்களா? அப்போ காலம் 1 காலம் 2 ஐடென்டிகலா இருக்கிறதுனால determinant of a is equal to 0. அப்போ the given equation is satisfied. இந்த ஈக்குவேஷன் என்ன ஆகுது? satisfied ஆகுது. Similarly இதே மாதிரி sin b equal to sin c நோ sin c equal to sin a நோ செப்பரேட்டா புட் பண்ணும்போது we get the determinant of a also 0 கிடைக்கும். Now also the given equation is satisfied. So sin a equal to sin b equal to sin c equal to sin a அப்படிங்கற 3 மாடல்ஸ்ல நீங்க வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது determinant of a equal to 0 கிடைக்குது. Thus அதுல இருந்து sin a equal to sin b sin கேன்சல் ஆயிட்டு angle a வும் b ஈக்குவல் ஆயிடும். அல்லது sin b equal to sin c sin கேன்சல் ஆயிட்டு b equal to c கிடைக்கும். அல்லது sin c equal to sin a sin கேன்சல் ஆயிட்டு c equal to a கிடைக்கும். சரிங்களா? அப்போ 2 angles இந்த 3 கேसेसல இருக்கு 2 angles ஏதாவது 2 angles வந்து ஈக்குவலா இருக்குன்னா the given triangle is isosceles triangle. So that is in all the cases at least 2 angles are equal. At least 2 angles are equal. Then or else the triangle ABC is an isosceles triangle. That is the proof.